ஹாய் மக்களே, வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிக்கங்க. நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே சொல்லியிருந்தேன், ஒரு வீடியோ ஒன்று இப்போ போட போகிற ஆதாரப்பூர்வமானு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விகடன் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய நாளிதழ் நிறுவனம். ஸோ அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து அதில் ஒரு ஆர்டிக்கல் வந்தாலே எல்லாருமே வந்து அவ்வளோ கூர்ந்து கவனிப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க எந்த ஒரு முடிக்கும் வரமாட்டாங்க. ரொம்ப ஓரளவுக்கு நம்பிக்கையான நாளிதழ் இது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் படிக்கிறவங்களாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. அந்த ஒரு ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு அவங்களுடைய பேஜில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவை பற்றி வந்திருக்கு. ஸோ நல்லா நாடகம் நடிச்சிருக்காங்க. இந்த ட்ராமாவில் பெரிய பலன் அடைஞ்சது சாண்ட்ரா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ அவங்க ஒன் பை ஒன்னாக பட்டியலிட்டிருக்காங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே, நீங்கள் கேட்டுக்கங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவங்க பயங்கர விகரஸாக நடந்துக்கினாங்க. ஸோ யாரையுமே மதிக்கிறது இல்லை. அவங்க தான் வந்து எல்லாமே சொல்கிற மாதிரி அப்படியே மிரட்டினாங்க, உருட்டினாங்க. அவ்வளோ தைரியமாக இருந்தாங்க. அவர் போன அப்புறமும் நிறைய விஷயத்தில் பார்த்தோன்னா போல்டாக நிறைய விஷயங்கள் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு நடிக்கிறதுக்கு காரணம் வந்து உண்மையாக ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆக்ட் பண்ணது வந்து கண்டிப்பாக ட்ராமா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிறோம். கார்லேருந்து விழுந்தோடனே ஓகே நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் அவங்க பார்க்கும்போது ஒரு 2-3 டைம் வந்து அவங்க கிளம்பும் போது மன்னிப்பு கேட்கும்போது கூட பயந்தாங்க ஒரு பார்த்து அங்கே சாப்பிட்றதுலாம். அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அக்செப்டே பண்ண முடியாது. அவங்களே ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அது ட்ராமான்னு சொல்லிட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ இப்போ தான் வந்து இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து சமூக வலைதளங்கள் யாரெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும் கமருதனுக்கு பார்வதிக்குன்னு நேற்று போட்டாங்களோ ஸ்டேட்டஸு, அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ட்வீட் இருக்கு இல்லைங்களா. ஸோ ட்வீட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் இருந்தாலும் சரி, எல்லாருமே டெலீட் பண்ணிட்டு வராங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு இது ஒரு நாடகம், இது ஒரு பித்தலாட்டம், இது டிஆர்பிக்காக தான் பண்ணது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரிஞ்சுது இப்போ தான் எல்லாருக்கும் ஒன் பை ஒன்னாக. ஸோ அவங்களே வந்து இப்போ அதை வந்து டெலீட் பண்ணிட்டு சைலண்ட்டாக நழுவுறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போய் நம்ம தப்பான ஒரு தப்பான ஒரு நியூஸ் வந்து நம்மளுடைய சமூக வலைதளத்தில் பரப்பிட்டோமோ, இதால் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து நம்மளை தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் எல்லாருமே இப்போ தான் வந்து எல்லாம் ப்ரூவ் பண்ணுறாங்க. எப்போ மதியத்துலேருந்து வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மக்களே. நம்ம முதல்லே சொல்லியிருந்தோம், நம்ம அந்த ட்ரெய்லர் வரும்போதே நம்ம சொன்னோம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது, இது நாடகம் தான் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போவே நம்ம வந்து தோல் உரிச்சு காமிச்சோம். பட்டு நிறைய பேருக்கு வந்து புரியல. பட் இப்போ தான் ஒருத்தராக வந்து அது தெளிஞ்சு வராங்கன்னு நினைக்கிற மக்களே. பார்த்துக்குங்க, எல்லாரும் நினச்சா ஒரு பொய்யை கூட உண்மையாக்க முடியும். இதில் என்னென்ன கொடுமையான விஷயம்னா, இது சேனலுக்கும் தெரியும், விஜய் சேதுபதிக்குமே தெரியும் இது என்ன அவங்க வந்து நடிக்கிறாங்கன்ட்டு. பட் ஏதோ ஒரு சக்தி அங்கே வந்து இந்த டிஆர்பிக்காக நேற்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நேற்று வந்து ஆடியோ லான்ச் பராசக்தி மற்றும் ஜனநாயகன். ஸோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஏதாவது டஃப் கொடுக்கணுன்றதுக்காக தான் ஸோ இவங்க 2 பேர் ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா நியூஸ் சேனலும் பரப்பியிருக்காங்க. தந்தி டிவி முதற்கொண்டு எல்லா நியூஸ் சேனல்லையும் இவங்க காசு கொடுத்தோ இல்லை அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணியோ இந்த நியூஸ் வந்து கண்டிப்பாக வரணும், ஸோ அப்போ தான் எங்களுக்கு டிஆர்பி வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து பத்திரிக்கை நண்பர்கள் சிலர் இருக்காங்க. ஸோ அவங்க மூலமாக எனக்கு சொன்னது தான், அவங்களோட நியூஸ் வந்ததான் போட சொல்லி. ஸோ அவங்க விஜய் டிவின்றது பெரிய நிறுவனம், உங்களுக்கே தெரியும் அந்த குரூப்ஸு. ஸோ அவங்க சொல்லி கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அதால் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க. உண்மையாகவே இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா 2 பேர் வாழ்க்கையில் வந்து விளையாடி இருக்காங்க. நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கோம், ஸோ இப்படி விளையாடிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அது இப்போ தான் வந்து எல்லாருக்குமே நிரூபணம் ஆகுது. மக்களே, உண்மையாகவே நீங்கள் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், யாரெல்லாம் வந்து இந்த யூடியூபர்ஸ் நான் போட்டிருந்தேன், ஒரு இதை போட்டிருந்தேன், பொய்யான ரிவ்யூவர்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவன் எல்லாம் இன்றைக்கி வந்து வெட்கி தலை குனிறான், நான் ஏன்டா இப்படி இப்போ ஒரு போஸ்ட்டு போட்டேன்னு சொல்லிட்டு. அவனே வந்து நீ திருந்தி ஆமாம் நாடகமாக இருக்குமோன்னு எங்களுக்கும் தோணுதுன்றானுங்க. ஸோ இப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்ந்திருக்க மக்களே. ஒரு எமோஷன்ஸை தூண்டி ஸோ ஒரு நல்லவங்கள கூட கெட்டவங்களாக மாற்றுறாங்க. அவங்க வந்து பண்ணது தப்பு தான், அது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் அந்த அளவுக்கு பெருசாக வந்து ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி அவங்க வந்து வெளியே அனுப்பிட்டாங்க இன்றைக்கி. என்றைக்காக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவங்க 2 பேர் ரெட் கார்டை வாங்கிட்டு போனவங்க தானே. அது ஒரு பிளாக் மார்க் இருந்துகிட்டே தானே இருக்கும். ஆனால் முன்னை விட இப்போ தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க டைட்டில் வின் பண்ணால் கூட உண்மையாகவே இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைச்சிருக்குமான்னு தெரிலங்க. இப்போ எல்லாருமே சிம்பத்தி வந்து அவங்களுக்கு ஆகிடுச்சு. ஸோ உண்மையாகவே பாருங்கள், இனிமேல் வந்து அவங்க டைட்டில் வாங்கியிருந்தால் கூட பெருசாக வந்துருக்க மாட்டாங்க. இப்போ இன்னும் நல்லா வரப்போகிறாங்கன்னு தான் சொல்லணும் மக்களே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.